என்னப்பா அதுக்குள்ள கிளம்பிட்ட, வீட்டுல போய் என்ன பண்ண போற? எப்படி வேலை பாக்குறேங்கிறத தாண்டி எவ்வளவு நேரம் வேலை பாக்குற, எப்ப கிளம்புற, எவ்வளவு லீவ் எடுக்கிற? எனக்காக நான் கொஞ்சம் டைம் செலவு பண்ணணும். இன்னைக்கு நான் லீவ் எடுக்கிறேன் அப்படின்னா லீவ் எடுக்கிறேன்னு இன்ஃபார்ம் மட்டும் தான் பண்ணணும். அந்த இன்ஃபார்ம் பண்றது வேற, பர்மிஷன் கேட்கறது வேற. எடப்பாடி பழனிசாமியே பேசினாரு, நான் வாங்குற சம்பளத்தை விட ஒரு ஹெட் மாஸ்டர் இவ்வளவு சம்பளம் வாங்குறாரு. இவங்களுக்கு வாங்குற சம்பளம் பார்த்தா எதுக்கு ஸ்ட்ரைக் பண்றாங்க, சும்மா வேலையே பார்க்காம சம்பளம் வாங்குறதுக்காண்டி பண்றாங்க. எல்லாரும் உட்காந்துருக்காங்க, இவன் மட்டும் கிளம்பி போறான். கொரோனா வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பொருளாதாரம் சுருங்கிருச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நிறைய ஸ்டேட்ல லேபர் லாஸ் கம்ப்ளீட்டா தூக்கவே செஞ்சுட்டாங்க. லீவ் இஸ் a privilege, not a right. ஏண்டா உனக்கு வந்தா ரத்தம், எங்க ரத்தம் தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஹாய் நவீன். ஹாய் வினுஷ். ஹாய் சபரி. ஹாய் வினுஷ். ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த எபிசோட்ல பேச போற விஷயம் வந்து என்ன அப்படின்னா, பொதுவெளியில காமனா நிறைய விஷயங்களை எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஒரு ஏரியாவை வந்து யாருமே இது வரைக்கும் பெருசா டச் பண்ணி இதை பத்தி பேசலையோ அப்படிங்கிறது வந்து எனக்கு நிறைய நாளா ஓடிட்டே இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்ப என்ன மாதிரியான ஒரு கண்டிஷன்ல இருக்கு, இப்ப எல்லாரும் அதை என்னவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி பெருசா யாரும் வெளியில பேச மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த டாபிக் வந்து என் மைண்ட்ல வர்றதுக்கு காரணமா இருந்தது வந்து ஒரே ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். இது வந்து நான் ஒர்க் பண்ற இடங்கள்ல 2-3 இடங்கள்ல வந்து நான் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஜாப் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 9 to 6 ஜாப் இருக்கு அப்படின்னா, அந்த 6க்குள்ள நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போறோம் கிளம்புறோம் அப்படின்னா, முக்கியமா அதுவும் நம்ம ஒரு பேச்சுலரா இருந்தோம் அப்படின்னா, நம்ம கிளம்பும் போது காமனா எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி வரும். அது 6 மணிக்கு கிளம்புனா கூட, என்னப்பா அதுக்குள்ள கிளம்பிட்ட, வீட்டுல போய் என்ன பண்ண போற, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து ஏதாவது வேலையை பார்த்துட்டு ஃப்ரீ அப்புறம் போக வேண்டியதானே அப்படின்னுவாங்க. இந்த கொஸ்டின் வந்து எனக்கு எப்பயுமே ரொம்ப ஒரு உறுத்தலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்னன்னா, நான் வீட்டுல போய் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது அது அவங்களையே பாதர் பண்ணுது. நான் என்ன வேணா பண்ணிட்டு போறேன், நான் எனக்கு வேலை இருக்கோ இல்லையோ, நான் ஏதோ ஒண்ணு பண்ணலாம், இல்ல நான் சும்மா இருக்கலாம், நான் ரெஸ்ட் எடுக்கலாம், ஏதோ பண்ணிட்டு போறேன். ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு வந்து கல்யாணம் ஆகல, எனக்குன்னு ஒரு தனியா ஒரு ஃபேமிலி இல்லை அப்படின்றதுனால எனக்கு போய் பண்றதுக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வர்றாங்கல்ல, அது வந்து எனக்கு எப்பயுமே ஒரு உறுத்தலாவே இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நவீன், நீங்க இந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய ஒர்க் பிளேஸ்ல ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா, ஃபீல் பண்ணிருக்கீங்களா நான் சொல்ற மாதிரி? ஆக்சுவலி நான் ஒரு 1.5 years வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணேன். அங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா எனக்குன்னு இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஃபேஸ் பண்ணலனா, பிகாஸ் எனக்கு வந்து இந்த மேனேஜரை வந்து ப்ளீஸ் பண்ணி எனக்கு வந்து அதனால வந்து நான் வந்து ப்ரொமோஷன் ஆகணும், அப்ரைசல் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லை. ஸோ நான் பாட்டு என்னோட வேலை முடிஞ்சா, என்னோட டைம் முடிஞ்சா நான் பாட்டு கிளம்பி போயிடுவேன், அப்படிதான் இருந்தேன். பட் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா கொலீக்ஸ் வந்து இதை ஃபேஸ் பண்றது ரொம்ப பார்ப்பேன். இப்போ நான் 6 மணிக்கு வாங்கடா கிளம்புவோம் அப்படின்னு சொன்னா, 6 மணிக்கு எப்படா கிளம்புறது, மேனேஜர் இருக்காங்கடா, அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் தான் கிளம்பணும் அப்படின்னு ஒரு அந்த பேச்சு இருந்துட்டே இருக்கும். அவங்க இருந்தா என்னடா வாங்கடா அப்படின்னு அதை அவங்க கேட்க முடியாது. என்ன சொல்ற மாதிரி இந்த அப்ரைசல் வந்து இது முக்கியமா, எப்படி வேலை பாக்குறேங்கிறத தாண்டி எவ்வளவு நேரம் வேலை பாக்குற, எப்ப கிளம்புற, எவ்வளவு லீவ் எடுக்கிற, அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி தான் இவங்க வந்து இந்த மேனேஜர்ஸ் வந்து பாக்குறாங்க. ஸோ அது ஒரு மெயின் ரீசன். இது எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தோணுதுன்னா, இப்ப வந்து என்னால வந்து அவங்க எதிர்பார்க்குற மாதிரி 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை பார்க்கல அப்படின்னா, என்னை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஊர்ல இவ்வளவு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, என்னை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இதே ஸ்கில் செட்டோட நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க என்னை பிடிச்சி தொங்கணும்னு அவசியம் கிடையாது. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க என்னைய. இல்ல நீ வந்து லீவ் அன்னைக்கும் வரணும், பப்ளிக் ஹாலிடேஸ் அன்னைக்கும் வரணும், சீக்கிரம் வரணும், லேட்டா போகணும், இதெல்லாம் எதிர்பார்க்கறாங்க. இது வந்து ஜெனரலா என்னை கேட்டா எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். சபரி, என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி, இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனை பத்தி? நான் வந்து பெருசா எந்த கம்பெனிலயும் வேலையே பார்த்தது கிடையாது. நான் இது ஃபுல்லா என்ன சொல்றது, படிச்சது நான் என்னெல்லாம் படிச்சுக்கணும் அதை வச்சு பார்த்தோம்னா, இந்த மாதிரி இதுல 2 இது சொல்லலாம். இது என்னன்னா, இந்த மார்க்சிஸ்ட்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி கேபிட்டலிசத்தை வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு மெயினா என்ன வேணும்னா ப்ராஃபிட் தான் வேணும். அந்த ப்ராஃபிட் வந்து கிடைக்கணும்னா வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த லேபர் தியரி ஆஃப் வேல்யூம்பாங்க. அது மெயின் ஸ்ட்ரீம் எக்கனாமிக்ஸ் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளை மூலியமா தான் வந்து உனக்கு வந்து லாப நஷ்டம் வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா வந்து அவங்க அவங்களோட மெயினா என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, நம்ம லேபர் தான் முக்கியம், அதாவது லேபர் தான் வந்து நம்ம ஒரு நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்றோமோ அதோட பிரைஸ் நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாரும் நல்லா சமூகம் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு 6 மணி நேரம் வேலை பார்த்தா போறோம்னா அதோட மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேணும். அந்த எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் அவங்க வேலை வாங்குவாங்க.
இப்படி இது பண்ணாதான் அவங்களால ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். அது இருந்தாதான் வந்து அந்த கேபிட்டலிசத்தை வந்து மேலும் மேலும் ரன் ஆகிறதுக்கு வந்து அது வந்து அவசியமா இருக்கு. அதுதான் இதோட அடிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த லென்த் ஆஃப் ஒர்க்கிங் டைம் வந்து அதை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி மட்டும் வரணும்னு அவசியம் இல்லை. அது வேற நிறைய வழியில வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து நீ சொல்றது மாதிரி அது கரெக்ட். இது மாதிரி என்னன்னா வந்து அவங்களால எப்படி இந்த ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வேலை வாங்க முடியுதுன்னா, நீ வந்து இஷ்டப்பட்டு என்னதான் நீ இஷ்டப்பட்டு உன் வேலை பிடிச்சிருந்தாலுமே நீ நினைச்ச நேரத்துக்கு குவிட் பண்ண முடியாது. நீ வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனிட்டையோ இல்ல ஏதாச்சும் ஒரு முதலாளிட்டையோ நீ அவங்க வேலை கொடுத்தாதான் நீ வேலை பார்க்க முடியும். அவங்க வந்து வேலை அவங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சுப்பாங்கன்னா வந்து நீ வந்து அவங்கள்ட்ட வேலை பார்க்கற இல்ல வந்து நம்ம வந்து வேலை பார்க்கறோம்னு நினைச்சுக்க மாட்டாங்க. அவங்க வந்து வேலை கொடுக்குறாங்க, நீ வேலை வாங்கிக்கிற, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லாம் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து அதான் நீ சொல்ற மாதிரி நிறைய பேர் வந்து அதே உன்னோட இல்ல உனக்கு என்னெல்லாம் ஸ்கில்ஸ் இருக்கோ அதே ஸ்கில்ஸ் வச்சுக்கிட்டு இல்ல உன்னோட அதிகமா ஸ்கில்ஸ் வச்சுக்கிட்டு வேலை கிடைக்காம உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து உன்னோட சம்பளம் இருக்குல்ல அதுல வந்து கை வைப்பாங்க. அவங்கதான் வந்து உன்னோட சம்பளத்தை கட்டுப்படுத்துறது. நீ வந்து அவங்க வந்து ஒரு செக் மாதிரி வச்சுப்பாங்க. நீ வந்து உனக்கு அதிகமா நீ ஏதாச்சும் கேட்டீங்கன்னா வந்து வேலையே இல்லாம இவ்வளவு பேர் இருக்காங்க, உனக்கு இவ்வளவு சம்பளம், உனக்கு வந்து இவ்வளவு வேலை கிடைச்சிருக்கு, சந்தோஷப்பட்டுக்க. அப்படிதான் அவங்க வந்து அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா உன்கிட்ட வந்து அதிகமா வேலையும் வாங்க முடியுது. உன்னை வேலையை விட்டும் வர முடியாம பாத்துக்குது. அதே சமயத்துல வந்து உன்னோட ஒர்க்கிங் டைமையும் இன்க்ரீஸ் பண்ணுது. இதைத்தான் அவங்க வந்து இந்த ரிசர்வ் ஆர்மி ஆஃப் லேபர்ஸ்பாங்க இந்த மார்க்சிஸ்ட் தான். யாருன்னா வந்து இந்த மாதிரி இந்த வேலை கிடைக்காம இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு மெயின் பார்ட். யாருக்கெல்லாம் வேலை இல்லாம இருக்காங்களோ அவங்கதான் வந்து மெயினா கேபிட்டலிஸ்ட் ப்ரொடக்ஷன்லயே ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுது. இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜெர்மனில இருக்கேன், நான் வந்து இங்க ஒர்க் பண்றேன் அப்படின்னா இங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அப்படியே டிஃபரெண்டா இருக்குது. இங்க 8 hours தான் ஒர்க் பண்றோம், அதுக்கு மேல ஒர்க் பண்ணக்கூடாதுங்கிறத எல்லா எம்ப்ளாயிஸும் கிளியரா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு நாளைக்கு 10 hours மேல நீங்க ஒர்க் பண்ண அப்படின்னா உன்னோட ஹையர் அபிஷியல்ஸ்க்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும். லேபர் யூனியன்ஸ்க்கு இந்த நோட்டிபிகேஷன் போனுச்சுன்னா ஏன் அப்படி நீங்க ஒர்க் பண்ணீங்க, அதுக்கான ரொம்ப சிவியரான கான்சிக்வன்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்தோ இதுவும் கேபிட்டலிசமா இருந்தாலும் இங்க மட்டும் இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி அப்போல்ட் பண்றாங்க, இங்க மட்டும் எப்படி வந்து இவ்வளவு எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இவ்வளவு கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறாங்க. இது வெறும் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லாம இருக்குது இல்ல ரிசர்வ் ஆர்மி ஆஃப் லேபர்ஸ் இதனாலதான் இந்த வந்து டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? இதுல ஒரு விஷயம் நானும் ஆட் பண்ணிடுறேன், நீங்க சபரி அதோட சேர்த்து சொல்லுங்க. அஸ் அ சொசைட்டியாவே வந்து இந்தியன் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மைண்ட் செட்டை வந்து எல்லாருக்கும் காமனா உருவாக்குறாங்க. ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி உனக்கு வேலை தெரியும் நீ வேலை செய்யறன்ற மாதிரி இல்லாம we are at the mercy of the job givers. அந்த லேபர்ன்றவங்க வந்து வேலை கொடுக்கறவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை எல்லாருக்கிட்டையும் காமனா உருவாக்குறாங்க. இது வந்து எப்படின்னா அஸ் அ ஹோலா ஒரு சொசைட்டியாவே வந்து இதை நம்ம பில்ட் பண்றாங்க. இன்னொரு விஷயம், இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஜெர்மனில இருக்கிற மாதிரியான அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ்னுடைய அந்த பிக்சட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இவ்வளவுதான் அப்படிங்கிறது வந்து இங்க பெருசா இம்ப்ளிமெண்ட் ஆக மாட்டேங்குது. இது இருந்துச்சு ஆக்சுவலா, இங்க இல்லாம இல்ல, பாஸ்ட்ல இருந்துச்சு, ஆனா இப்ப இல்லாம இருக்கு. சோ அதுவும் இதுக்கு ஒரு காரணமா இருக்கு. அதான் இதுல வந்து 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா அந்த மாதிரி மேலை நாடுகள்லாம் இருக்காங்கல்ல, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மாதிரி ஜெர்மனி, இங்கிலாந்து அந்த மாதிரி நாடுகள்லயும் ஒரு காலத்துல வந்து ஒர்க்கர்ஸ்லாம் வந்து 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அது அப்பதான் வந்து இந்த இப்ப மார்க்ஸ் எழுதின காலத்துல வந்து அங்கேயே வந்து 12 ஸ்வெட் ஷாப்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத பத்தி எல்லாம் நிறைய எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அங்க வந்து இந்த மாதிரிலாம் ரொம்ப விட்டோம்னா வந்து புரட்சி வந்துடும், இல்லாட்டி மக்கள்லாம் வந்து ரொம்ப அதிருப்தி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த மாதிரி லேபர் லாஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது வந்து நீ வந்து ரொம்ப எக்ஸ்பிளேஷன் பண்ண முடியாது. ஓரளவு ஒர்க்கர்ஸும் நல்லா இருந்தா தான் அவனுக்கு வந்து அந்த கேபிட்டலிசம் சஸ்டெயின் ஆகிறதுக்கு வந்து வசதியா இருக்கும். அதனால அங்க லேபர் லாஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதனால எந்த ஒரு வளர்ந்த நாடு எடுத்துக்கிட்டாலுமே சரி, ஜப்பானா இருக்கட்டும், சவுத் கொரியா இருக்கட்டும், அவங்களோட இயர்லி பீரியட்ல வந்து இந்த மாதிரிலாம் ரொம்ப இருக்கிறதா நான் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி இப்ப வந்து சவுத் கொரியா எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு காலத்துல 12 மணி நேரம் வேலை பார்த்திருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வீடுகள்லாம் இருந்திருக்காங்க. ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தாங்க. அதனால ஏர்லி ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே இது பொருந்தும். இந்தியா அப்படிலாம் கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா அங்க அவங்க மாதிரி மேலை நாடுகள்லாம் வந்து அவங்களுக்கு இதுவும் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு எம்பையர் இருந்துச்சு. அவங்க வந்து நிறைய நாடுகளை வந்து காலனைஸ் பண்ணாங்க. அங்க வந்து அவங்களுக்கு இந்த ரிசோர்ஸ் கிடைக்கிறது அது மாதிரி டெவலப் ஆகுறதுலாம் ஈஸியா இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து இதை நம்பிதான் இருக்கணும், இந்த மாதிரி லேபர் எக்ஸ்பெக்ட் பண்ணி மட்டும்தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லாம போயிடுச்சு. ஆனா வந்து இந்தியா மாதிரி நாடுகள்லாம் வந்து தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ்க்கு வந்து எந்த ஒரு காலனியும் கிடையாது, எந்த ஒரு
இதுவும் கிடையாது. அதனால வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால வந்து இந்தியால வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா இங்க ஒரு லேபர் லாஸே இல்ல. அங்க மேல நாடுகளாச்சும் அட்லீஸ்ட் வந்து ஒரு லேபர் லாஸ் இருக்கு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இங்க வந்து லேபர் லாஸும் இருக்கு, பேருக்கு ஒண்ணு இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா வந்து அது வந்து கொஞ்சம் பேருக்கு தான் அப்ளை ஆகும். இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா இப்ப வந்து 70% மக்கள் வந்து அக்ரிகல்ச்சர் தான் பாத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபார்மல் செக்டார்ல இருக்கிறவங்க வந்து டேட்டா படி வந்து கரெக்டா சொல்ல முடியல, வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேட்டா சொல்லுவாங்க. ஆனா மேக்சிமம் ஒரு 8% தான் வேலை பாக்குறாங்க அந்த ஃபார்மல் செக்டார்ல. மத்தவங்க எல்லாமே வந்து சும்மா அன்ஆர்கனைஸ் செக்டர்ல தான் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்க லேபர் லாஸ்லாம் வந்து மெயினா வந்து ஃபார்மல் செக்டர்ல மட்டும் தான் அப்ளை ஆகிற மாதிரி இருக்கு. இன்ஃபார்மல் செக்டார்லயோ இல்ல வந்து ஃபார்மல் செக்டாருக்குள்ளேயே வந்து கேஷுவல் லேபரர்ஸா இருக்காங்க, இல்லாட்டி வந்து டெம்பரரி வேலை பாக்குறவங்களுக்குலாம் அது அப்ளை ஆக மாட்டேங்குது. மூணாவது வந்து என்னன்னா இம்ப்ளிமெண்ட் பண்றதும் நிறைய இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் எல்லாம் கூட லேபர் லாஸ் எல்லாம் இருக்கு. ஆனா வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ரெண்டாவது வந்து அது வந்து ஒவ்வொரு நாட்டுக்குன்னு ஒரு லேபர் லா இருக்கு, அது ஒவ்வொரு ஸ்டேட்டும் மாத்திக்கலாங்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கிற சமயத்துல வந்து அது வந்து கிட்டத்தட்ட இம்ப்ளிமெண்டே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. அதனால வந்து அதை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்க வந்து இது மாதிரி அந்த ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேலுக்குலாம் நிறைய ஸ்டேட்ல இல்ல முக்காவாசி இதுல வந்து எக்ஸப்ஷன்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து வளர்ற கம்பெனி, இங்க போயிட்டு நம்ம லேபர் லாஸ்லாம் வந்து இது பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த கம்பெனி வளர முடியாது, ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வேற எக்ஸப்ஷன்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால வந்து இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இப்ப இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் வந்து ரொம்ப வந்து பொருளாதாரம் சுருங்கிருச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நிறைய ஸ்டேட்ல வந்து லேபர் லாஸ் கம்ப்ளீட்டா தூக்கவே செஞ்சுட்டாங்க. இந்த லேபர் லாஸ்ல இருக்கிறதுல என்ன இதுன்னா இந்த சம்பளம் ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இது மாதிரி அட்லீஸ்ட் உங்களுக்கு பேசிக்கான ஒரு டாய்லெட் இருக்கணும், ஒரு கம்பெனினா இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கணும், அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு மினிமம் செக்யூரிட்டி ஆச்சு, ஹெல்த் செக்யூரிட்டி, அது மாதிரி மினிமம் செக்யூரிட்டி ஆச்சு கொடுக்கணும். அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் தான் இருக்கு. இப்ப லேபர் லாஸ் தூக்கிட்டதுனால இப்ப கம்ப்ளீட்டா அவங்களுக்கு எதுவுமே எந்த ஒரு இதுவுமே கிடைக்காம கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது இந்த அந்த ஸ்லேவரி மாதிரி ஆயிடுச்சு இப்ப வர வர. ஆமா, இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்றப்ப ஈவன் டெவலப்டு கண்ட்ரீஸ் கூட லோ காஸ்ட் கண்ட்ரீஸ்ல தான் போயிட்டு இவங்க மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த அங்க இருக்க லேபர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கல்ல, அதுவும் நடந்துட்டு தானே இருக்கு. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா வந்து மேஜரா வந்து மேனுஃபேக்சரிங் எல்லாம் வந்து பெரிய பெரிய டெவலப் கண்ட்ரீஸுமே இந்த மாதிரி சைனா, பங்களாதேஷ் அந்த மாதிரி வந்து மற்ற நாடுகளுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து அங்க வந்து லேபர் லாஸ்லாம் இல்ல, அங்க வந்து பயங்கரமா எக்ஸ்ப்ளோரேஷன் ஓடிட்டு தான் இருக்கு. அதனால வந்து பேலன்ஸ் ஆயிடுது அது ஒண்ணுக்கு ஒண்ணு. சரி, ஓகே வினுஷ், நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம இந்தியன் ஆஸ்பெக்ட்ல பாக்குறப்ப ஜென்ரலா நம்ம மேனேஜர் எம்ப்ளாயி ஆர் இந்த பாஸோட ரிலேஷன்ஷிப் அவங்க கூட அது எப்படி இருக்குது, அது எப்படி நீங்க பாக்குறீங்க? இதை வந்து நம்ம ஜஸ்ட் மேனேஜர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்னு பாக்குறத விட எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாய்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்னா தான் நம்ம எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு மேனேஜர்ஸும் ஒரு வகையில எம்ப்ளாயிஸா தான் இருக்காங்க. இப்போ இந்த ப்ரெஷர் வந்து யாரால போடப்படுது அப்படின்னா தனக்கு வந்து சேலரி வந்து விஷயமா இல்லாம தனக்கு வந்து ப்ராஃபிட் விஷயமா இருக்கிற ஒரு ஆள் தான் வந்து தனக்கு கீழே இருக்கவங்க மேல இந்த ப்ரெஷரை வந்து போட்டுக்கிட்டே போறாங்க. ஸோ அப்படி போறப்ப ஒரு லெவல்லையும் அது அப்படியே பாஸ் ஆகிக்கிட்டே போகுது. இப்போ அந்த மேனேஜர்ஸா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாபை தாண்டி ஒரு லைஃப் இருக்கு அப்படிங்கிறத ஒண்ணு அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்ல அவங்க புரிஞ்சுக்கிட்டதை அக்னாலேஜ் பண்றது இல்லை. ஏன்னா நான் அக்னாலேஜ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், நான் அவனுக்கான ரைட்ஸ் கொடுக்க வேண்டிய இடம் வந்துடும். அப்ப கொடுக்கும்போது நான் எதிர்பார்க்கிற அவுட்புட்டை வந்து அவங்ககிட்ட இருந்து நான் என்னால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கு. இப்போ இந்தியால எனக்கு தெரிஞ்சு இந்த பிக்சட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறதே வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. லைக் வந்து உன்னுடைய ஸ்டார்டிங் டைம் மட்டும்தான் வந்து பிக்ஸ்டா இருக்கு. நிறைய சர்வீஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல நீ ஜாபுக்கு உள்ள வர்ற நேரம் இதுதான் அப்படின்னு பிக்ஸ் பண்றாங்களே தவிர முடிகிற நேரம் இதுதான் அப்படிங்கிறது வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்ப இது வந்து முன்னாடி இருந்ததுதான். இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரைவேட்டான ஒரு கம்பெனில ஒருத்தர் வந்து கிளர்க்கா வேலை பார்க்கறாரு அப்படின்னா அவருக்கு வந்து 9 to 6 ஜாப்னா 6 மணி அடிச்சா டக்குனு வேலை முடிச்சுன்னு கிளம்பி போக முடியும். ஆனா இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா காலையில 9 மணிக்கு நான் ஜாபுக்கு வந்துடணும், வரலன்னா ஏன் லேட்டா வரேன்ற கொஸ்டின் இருக்கும். ஆனா சாயந்தரம் எனக்கு வேலை 6 மணி தான் டைமிங்கா இருக்குன்னு வச்சுக்கோமே, நான் 6 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்னா என்னுடைய கலீக்ஸ் நிறைய பேர் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோமே அந்த ஆபீஸ்ல. அப்போ அந்த மேனேஜருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கு, எல்லாரும் உட்காந்துருக்காங்க இவன் மட்டும் கிளம்பி போறான் அந்த தாட்ல இருக்காங்க. என்னுடைய ஒர்க்கிங் டைம் 6 மணினா நான் 6 மணிக்கு முடிச்சு போறது வந்து என்ன தப்பு இருக்கு? அந்த பிக்சடு ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்றத வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மறுபடியும் அந்த பழைய லெவலுக்கு கொண்டு வந்தா இதுல ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா
அது வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே போற மாதிரிதான் இருக்கு. இப்போ சபரி சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படிங்கிறது வந்து, நீ இப்போ இத்தனை மணிக்கு நீ கிளம்பி போற, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ முடிச்சுட்டு போற அப்படின்னா, இன்னொரு 1 மணி நேரம் உன்னை உட்கார வச்சா இன்னொரு 1 மணி நேரத்துக்கான வேலையை நான் உன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதுல இருந்து நான் ஒரு ப்ராஃபிட்டை பார்க்க முடியும் அப்படிங்கிற மனநிலை வந்து மேல இருக்கிற முதலாளிகளுக்கு இருக்கிறப்ப, கீழே இருக்கிறவங்களுக்கான ரைட்ஸையோ இல்ல ஒரு எம்பத்தியோ அவங்களுக்கு வந்து இருக்கிறது இல்ல. பட் இது வந்து எஃபிஷியன்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் பர்சனலா கேக்குறேன். இப்ப நான் இங்க இருக்கிறதுனால சொல்றேன். ஜெர்மனில வந்து 8 hours ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஒர்க் பண்ற 8 ஹவர்ஸுமே பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. நம்ம வந்து இப்ப நம்ம இந்தியா ஒர்க் பண்றோம் அப்படின்னா, டீ பிரேக் ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்குவோம், 2-3 டைம் எடுத்துக்குவோம் ஒரு நாளைக்கு. லஞ்ச் பிரேக்லாம் வந்து 1 hour 1.5 hour அந்த மாதிரி எடுத்துக்குவோம். நான் பார்த்து வச்சு சொல்றேன். இந்த மாதிரி இல்லாம இப்ப இவங்க 8 hours ஒர்க் பண்றாங்க, அந்த 8 hours ப்ரொடக்டிவா இருக்குது. நம்ம கிட்ட அந்த இவங்க 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை வாங்குறாங்கிறதுனால அந்த எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதான் அது காரணமே அதுதான் சொல்ல வர்றேன். நீ அந்த 8 hours ஒர்க் ஹவர் தான் உங்களுக்குன்னு பிக்ஸ் பண்ணிட்டா ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். புரியுதா? இப்போ நான் காலையில 9 மணிக்கு ஜாபுக்கு போறேன்னா, நான் 6 மணிக்கு முடிச்சுட்டு கிளம்பணும்ன்ற தாட் எனக்குள்ள டிஃபால்ட்டா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து எனக்கு இந்த டேல நான் செய்ய வேண்டிய வேலையை இத்தனை மணிக்கு முடிக்கணும்ன்ற எனக்கு மைண்ட் இருக்கும். ஒரு பாயிண்ட்ல வந்து டைல்யூட் ஆகிக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கிறோம். சரி, எப்படினாலும் நம்ம 10 மணி நேரம் இருக்க போறோம், 12 மணி நேரம் இருக்க போறோம், சரி ஒரு 10 நிமிஷம் காஃபி எக்ஸ்ட்ரா குடிப்போமே, இது அப்படின்ற ஒரு தாட் வந்து நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. இப்போ நான் ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணப்போ, நான் வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனில நான் ஜாயின் பண்ணப்போ, நான் நிஜமாவே டீ பிரேக்ஸ் லஞ்ச் பிரேக்ஸ்லாம் ரொம்ப ஷார்ட்டா தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து அந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும் மனசுல. ரொம்ப நேரம் நம்ம டீ குடிச்சிட்டு இருக்கோம், ரொம்ப நேரம் லஞ்சுக்கு வந்துட்டோம், நம்ம ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு இத்தனை மணிக்கு கிளம்பணும்னா, அதாவது எப்படின்னா நான் 6 மணிக்கு டான்னு கிளம்புறேன் அப்படின்னா, டீ பிரேக் 10 நிமிஷத்துக்கு மேல எடுத்தா கேள்வி வரும்ன்ற ஒரு தாட் இருக்கும். அப்ப எனக்கு வந்து அதை கண்டினியூ பண்ணணும்ன்றது ஒண்ணு இருக்கும். இப்ப நான் என்னதான் 1/2 மணி நேரம் டீ எடுத்து குடிச்சாலும் இந்த 10 நிமிஷத்தை நான் ஈவினிங் ஒரு 1/2 மணி நேரம் இருந்து நான் பேலன்ஸ் பண்ணிட்டு போறேனே அப்படின்ற ஒரு தாட் வரும்போது, இப்போ எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல வந்து சரி எப்படினாலும் 10 மணி நேரம் தான், எப்படினாலும் 12 மணி நேரம் தான் ஒரு மைண்ட் செட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடக்டிவிட்டி குறையதானே செய்யும். இதுல இப்போ வந்து நம்ம இந்த மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்னு சொல்லி சைக்காலஜில ஒரு தியரி சொல்லுவாங்க. அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப அந்த நீட் தியரியை வந்து இந்த விஷயத்தோட இப்ப நம்மளுக்கு இருக்கிற சிச்சுவேஷனோட ஒப்பிட்டு பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. அது என்ன அப்படின்னா, அந்த நீட் தியரியில வந்து எப்படி வரும் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு பேசிக் நீட்ஸ்ல இருந்து அவன் எப்படி ஒவ்வொன்னா எவால்வ் ஆகுறான் அப்படின்ற மாதிரி வரும். அவனோட பேசிக் நீட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பிசியாலஜிக்கல் நீட்ஸ், அதுல வந்து அவனுடைய சாப்பாடு, அவனுக்கு தேவையான ஷெல்டர், க்ளோத் இதெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரியும், நெக்ஸ்ட் சேஃப்டி நீட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லெவல் ஆஃப் எவல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம அஸ் அ ஜாபாவே வந்து நம்ம சொசைட்டி வந்து நம்ம எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு 45-50 இயர்ஸ் பேக் பார்த்து எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோமே, ஒரு 1960s 70sல ஒருத்தர் ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க அப்படின்னா, அப்ப இருந்தவங்களுடைய மனநிலையில எனக்கு இது ஒரு கெரியர், இது வந்து நான் இதுல வந்து ஒரு நான் வந்து இன்னும் ஹைட்ஸ்க்கு போகணும், நான் வந்து இதுல ஒரு பெரிய அச்சீவர் ஆகணும், அந்த மாதிரியான தாட்ஸ் இருக்கக்கூடிய ஆட்களுடைய பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ மெஜாரிட்டியா வேலைக்கு போனவங்களுக்கு என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு நாள் எனக்கு இன்னைக்கு சாப்பாடுக்கு நான் வேலைக்கு போனாதான் உண்டுன்றப்ப, அது எனக்கு ஒரு சேலரிடு ஜாபா இருக்கும்போது என்னோட லைஃப் சேஃப் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களா இருந்தாங்க. ஸோ அப்ப அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தேவை வந்து பேசிக்கா எனக்கு வந்து இப்ப நம்ம இந்த மாஸ்லோஸ் தியரியில சொல்ற மாதிரி பேசிக்கான ஒரு சேஃப்டி நீடுக்காக தான் அவங்க அந்த ஜாபுக்கு போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு சம்பளம் வாங்கணும், நான் வேலைக்கு போகணும், அதனால என் ஃபேமிலியை வந்து நான் ரன் பண்ணணும் அப்படிங்கிறது. இது வந்து நாளுக்கு நாள் எவால்வ் ஆகிக்கிட்டே வந்திருக்கு. இப்போ ஒரு 20-25 இயர்ஸ் பேக் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து என்னவா எவால்வ் ஆயிருக்குன்னா, எனக்கு வந்து ஒரு ஜஸ்ட் லிவிங்காக மட்டும் நான் இந்த வேலைக்கு வரல, எனக்கு ஒரு லக்ஸரியான ஒரு லைஃப் எனக்கு வேணும், நான் வசதியா இருக்கணும், என் ஃபேமிலி வசதியா இருக்கணும், எனக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு நான் நினைச்சேன்னா இதை வாங்க முடியுமா வாங்க முடியாதான்னு நான் பயங்கக்கூடாது, எனக்கு அந்த அளவுக்கு ஒரு நீட் வேணும் அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம். சோஷியல் ஸ்டேட்டஸ். ஆமா ஆமா, அந்த சோஷியல் ஸ்டேட்டஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா வந்துச்சு ஒரு எண்ட் ஆஃப் 20th செஞ்சுரியில. இன்னைக்கு சிச்சுவேஷன்ல நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப எல்லாருக்குமே இந்த மாஸ்லோஸ் தியரியில லாஸ்டா சொல்லுவாங்க செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லி. அதுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய செல்ஃப் ரியலைசேஷன், அவங்களுடைய பொட்டன்ஷியலை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு ரியலைசேஷன் வரும். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து நிறைய வந்து ரீச் பண்றாங்க. ஸோ அப்படின்றப்ப எனக்கு வந்து ஜாபுங்கிறது ஜஸ்ட் வந்து நான் போறேன், நான் சொல்ற வேலையை நீ செய்யி, இத்தனை மணி நேரம் நீ வேலை செய்யி, நீ செஞ்சுட்டு நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி பண்றத வந்து நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்கிற முடிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு ரியலைசேஷன் வர்றப்பதான் நம்மளுக்கு வந்து என்ன தாட் வருது அப்படின்னா, என்னுடைய லைஃப்ல வந்து என்னோட ஜாப் மட்டுமே எனக்கு முழு நேர வேலை இல்லை, எனக்கு அதை தாண்டி ஒரு லைஃப் இருக்கு,
அதை தாண்டி என்னுடைய ஹாபியோ இல்ல என்னோட பேஷனையோ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எனக்காக நான் கொஞ்சம் டைம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் இப்ப வர்றப்பதான் நம்மளுக்கு வந்து இந்த ஜாப் வந்து முழுக்க அந்த ஏரியாக்குள்ள நம்மள போக விடாம, நீ இன்னும் ப்ரொடக்டிவா இரு, இன்னும் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணு, எனக்கு என்னோட ப்ராஃபிட்டை நீ இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லும் போது வந்து நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கிற முடிய மாட்டேங்குது. அண்ட் இதுல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றது வந்து, இப்ப இருக்கிற எல்லா பாப்புலேஷனுக்கும் இது அப்ளிகபிள் நான் சொல்ல வரல. ஏன்னா இன்னுமே அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் நீட்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக வேலைக்கு போறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. பட் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிற பேச்சு வந்து இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் லெவல்ல ரீச் பண்ணக்கூடிய ஒரு பாப்புலேஷனுக்கு தான் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பத்தின பேசுறதுக்கான வாய்ப்பே அதிகமா கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நம்ம எப்பவுமே என்னன்னா அப்படியே கண்டிஷன் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப வந்து எப்படின்னா நம்ம என்ன வேலை பாக்குறோமோ அது வந்து நம்மளோட அடையாளமா மாறிடுது, ஒரு லேபிள் மாதிரி ஆயிடுது, அதுக்கப்புறம் ஒரு கன்ஸ்டன்ட் மாதிரி ஆயிடுது. நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை ஃபுல்லாமே நம்ம வந்து அந்த ஒரு ஒர்க் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஸ்டன்ட் உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம இது வந்து காலம் தொட்டே இருக்கு. இது ஒரு ஆஸ்பெக்ட் இருந்தாலும் இன்னொரு ஆஸ்பெக்ட் இருந்தாலும் நம்ம வந்து மொனோட்டனஸா நம்ம வந்து ஒரே இதே திருப்பியும் ஒரு நாள் ஃபுல்லா பார்க்கும்போது நம்மளோட அந்த ஒர்க்கை அசோசியேட் பண்ணிடுறாங்க, நம்ம அதை விட்டு வெளில வராம போயிடுது. ரெண்டாவது வந்து அந்த நம்ம அந்த மொனோட்டனஸா ஒரே ஒர்க்கை பார்க்கும்போது நம்ம அந்த ஒர்க்குக்கு மேல ஒரு பயங்கரமான எரிச்சலும், ஒரு என்ன சொல்றது, நம்ம வந்து ஏன் இதை பாக்குறோங்கிற ஒரு வெறுப்பும் வர ஆரம்பிச்சிருது. அதனால வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம வேற ஏதாச்சும் பண்ணலாமா இல்ல வேற ஏதாச்சும் பண்ணலாமாங்கிற ஒரு எண்ணம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உருவாயிடுது. இது வந்து நம்ம வந்து இது ஒண்ணுக்கு ஒண்ணு ரீஎன்ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றது ரொம்ப உண்மை. ஆக்சுவலா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நிறைய பேர்கிட்ட நம்ம பேசும்போதே இதை கேட்டுக்கிட்டு இருக்க முடியுது. ஒரு டொமைனுக்கு உள்ள போய் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்லயே இந்த தாட் வர ஆரம்பிச்சிருது. என்ன நம்ம ஒரே மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதைதான் நம்ம லைஃப் ஃபுல்லா செய்ய போறோமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சீக்கிரமா சேச்சுரேட் ஆயிருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இதுக்கு பேர் வந்து ஏலியனேஷன் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அதுல இருந்து நம்ம ஏலியனேட் ஆயிடுறோம். ரெண்டாவது வந்து நம்ம ஃபெல்லோ ஒர்க்கர்ஸ்ல இருந்து நம்ம ஏலியனேட் ஆயிடுறோம். இப்ப அவங்களுக்குள்ள நம்மளுக்கு நிறைய காம்படிஷன் வருது. ரெண்டாவது வந்து நம்மளோட ஹியூமன் நேச்சர்ல இருந்து இப்ப நம்ம சாதாரணமாவே ஹியூமன் நேச்சர் என்னன்னா ரொம்ப மொனோட்டனஸா இருந்தாலோ இல்லாட்டி வந்து ஒரே வேலையை திருப்பி பார்த்தாலும் ஒரு அலுப்பு ஏற்படும். ரெண்டாவது வந்து என்னன்னா நம்ம வெவ்வேறு இதை பார்க்கணும், நம்ம வந்து ஒரு நம்ம இஷ்டப்பட்டுதான் ஒரு வேலையை பார்க்கணுங்கிறது தான் ஹியூமன் நேச்சரு. அது இல்லாம இங்க வந்து என்னன்னா அத மிருகங்களுக்கு மனுஷங்களுக்கு என்ன வித்தியாசம் பாங்கன்னா, நம்ம என்ன இதை ப்ரொடியூஸ் பண்றோமோ அதை வந்து நம்ம வந்து ஒரு இஷ்டப்பட்டு நம்மளுக்கு கண்ட்ரோல் இருக்கணும். நம்ம எதை ப்ரொடியூஸ் பண்றோமோ அது மேல நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். அது இல்லாம போச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப மெக்கானிக்கலா ஆயிடுறோம் நம்ம. அதனால அந்த வகையில ஒரு ஏலியனேஷன் இருக்கு. நாலாவது வந்து நம்ம என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றோமோ அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு எனிமி மாதிரி ஆயிடுது. அது மேலேயே ஒரு வெறுப்பு உண்டாக ஆரம்பிச்சு. ஆமா, இப்ப இந்த மாதிரி பேஷனை ஃபாலோ பண்றது, ஜாபை குவிட் பண்ணிட்டு போறது, கம்ப்ளீட்டா வேற ஒரு பார்ட் போறதெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டு முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க யாருமே. ஒரு ஜாப்னா அதுலயே ஃபிக்ஸ் ஆயிருவாங்க. இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு மேபி 10-15 இயர்ஸா தான் வந்து இந்த மாதிரி ஹார்ட்டை ஃபாலோ பண்றது, பேஷனை ஃபாலோ பண்றதுலாம் அது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விஷயம் தான், நல்ல சேஞ்ச் தான் சொல்லுவேன். ஒரு பாயிண்ட்ல ஆக்சுவலா நம்ம வந்து அந்த நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த, நம்மளுக்கு பேஷனேட்டான ஒர்க்கை வந்து நம்ம ஒரு கரியரா எடுத்து போகும்போது அதுல ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு பேச வேண்டிய தேவையுமே குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஆனா நம்மளுக்கு வந்து பிடிக்காத அல்லது நம்மளால முழு நேரமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண முடியாத ஒரு விஷயத்த முழு நேர லைஃபா எடுத்துட்டு பண்ணும்போதுதான் நம்மளுக்கு லைஃப்னு தனியா ஒண்ணு வேணும், இதை தாண்டி எனக்கு ஒண்ணு வேணும்ன்ற டாபிக்மே நம்மளுக்குள்ள வருது. பண்ற ஒர்க் பிடிக்குதுன்னு சொல்றீங்கல்ல, இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டின் வந்து நம்ம இன்டர்வியூஸ்ல, இப்ப இந்தியால வந்து இன்டர்வியூஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை பத்தி ஒரு கன்சிடரேஷன் கொடுப்பாங்களான்னு தெரியாது. நான் இங்க ஜெர்மனில பாக்குறது என்ன அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ கூப்பிடுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபீல்டு எவ்வளவு அசோசியேட் ஆகுது, நம்மளுக்கு அந்த ஒர்க் பண்ண பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அது எல்லா இன்டர்வியூஸ்லயுமே மெயினா இருக்கும். நான் வந்து எனக்கு இந்த ஜாப் பிடிச்சிருக்கு, எனக்கு இதை நான் இன்ட்ரெஸ்டடா பண்ணுவேன் அப்படிங்கறது அவங்களுக்கு புரிஞ்சாதான் என்னை எடுக்கிறத கொஞ்சம் அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. சோ அந்த விஷயமே இல்லாம இருக்குல்ல, பர்சனல் லைஃப், இன்ட்ரெஸ்ட், இந்த பேஷன், இதை பத்தி எதுவுமே அந்த தாட்ஸே இல்லாம இருக்குது. இதெல்லாம் விடுங்க, இப்ப என் பர்சனல் விஷயத்துக்காக நான் லீவ் எடுக்கிறத கேட்க வேண்டியிருக்குல்ல இந்தியால. என்னோட லீவ் ஒரு வருஷத்துக்கு எனக்கு வந்து 20 லீவ் எக்ஸாம்பிள் இருக்கு அப்படின்னா அந்த 20 லீவ் எப்ப எடுக்கணும் அப்படிங்கறத நான் கேட்க வேண்டியிருக்குது. ஆனா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அப்படி கிடையாது. இன்னைக்கு நான் லீவ் எடுக்கிறேன் அப்படின்னா லீவ் எடுக்கிறேன்னு இன்ஃபார்ம் மட்டும் தான் பண்ணணும். ஓகேவா? அந்த இன்ஃபார்ம் பண்றது வேற, பர்மிஷன் கேட்கறது வேற. இப்ப நான் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் இந்தியாவில் ஒர்க் பண்ணப்ப நான் பெங்களூர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சென்னையில இந்த பொங்கலுக்கு ஒரு லீவ் வருது. ஓகேவா? பொங்கலுக்கு லீவ் வர்றப்ப அதை பிரிட்ஜ் பண்ண நடுவில் ஒரு 4 ஒர்க்கிங் டே வருது. அந்த டேவை நான் லீவ் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 4 நாள் 5 நாள் லீவ் கிடைக்குது. ஓகேவா? சோ அந்த லீவ் எடுக்கணும்னு நான் வந்து சொல்றேன்.
பட் வந்து என்னோட மேனேஜர் வந்து இல்ல நீ கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படிங்கிறாரு. நான் எப்படி சென்னையில இருந்து பெங்களூருக்கு எதுக்காக ஒரு நாள் வர முடியுமா? இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, இது அநியாயங்கிறது தெரிஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா, அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்றேன். அதான் அந்த அநியாயம் எப்படி வருதுன்னா, அந்த மேனேஜரும் அந்த நாள்ல வேலைக்கு வர வேண்டியது இருக்குல்ல, அவரோட ஃபேமிலியில இருக்க முடியாது, நீ மட்டும் எப்படி உன் ஃபேமிலியோட இருப்பன்ற மாதிரி வந்துருதோ என்னவோ. அந்த ஆளு பெங்களூர்லயே இருக்கான், அவனுக்கு ஒரு நாள் வரது பிரச்சனை கிடையாது. சென்னையில இருந்து வந்துட்டு போகணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குல்ல, எல்லாருமே ஒரே சிச்சுவேஷன்ல இருந்தா அவன் எதிர்பார்க்கறது சரி. அப்படி ஒரு அவன் மட்டும் கம்ஃபர்டபுளா இருக்கான், நான் மட்டும் இல்லங்கிறது பிரச்சனை இருக்குல்ல. நவீன் நீங்க கொஞ்சம் கோவப்பட்டீங்க, அவன் கிடக்குறான். இல்ல அதான் இப்ப வினேஷ் சொன்ன மாதிரி அது ரொம்ப அருமையான பாயிண்ட் நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, நம்ம வந்து இந்த அவங்களே ஒரு டிஸ்டிங்ஷனை ஏற்படுத்திடுறாங்க. நம்ம ஒர்க் வேற, நம்ம லைஃப் வேற, ரெண்டுத்தையும் பிரிச்சு விட்டுறாங்க. ஆனா இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப வந்து இந்தியால இருக்கிற செட்டப்பும் ஜெர்மனில இருக்கிற செட்டப்பும் வெவ்வேற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்கல்ல. இப்ப வந்து எனக்கு என்ன டவுட்னா, ஒருத்தர் வந்து விரும்பி அந்த வேலை செஞ்சாலுமே, அந்த பேஷன் என்னதான் பேஷன் இருந்தாலுமே, இந்தியால வந்து வேலை பார்க்கும்போது ஒரு அலுப்பு தட்டுற மாதிரியும், இல்ல வெளிநாடுகள் வேலை பார்த்தா பேஷனோட கண்டினியூஸா வேலை பார்க்க முடியுங்கிற மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு எனக்கு வந்து கேட்கணும்னு தோணுது. எனக்கு என்னன்னா, பேஷன்ங்கிறத தாண்டி எனக்கு வந்து இங்க எக்ஸ்ட்ரா டைம் நிறைய கிடைக்குது. ஒர்க்குங்கிறது இல்லாம எனக்கு அது தவிர நிறைய பண்ண முடியுது என்னால. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் பாட்காஸ்ட் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு அவ்வளவு டைம் என்னால ஒர்க் போயிட்டு வந்து ஈவினிங்ல ஸ்பெண்ட் பண்ண முடியுது. இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன், அதுவும் இல்லாம வெக்கேஷன்ஸ், ஒரு வருஷத்துக்கு 30 நாள் வெக்கேஷன் இருக்குது. அது இல்லாம நான் ஓவர் டைம் பண்றதெல்லாம் என்னால வந்து ஹாலிடேஸா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எனக்கு பெனிஃபிட்ஸா இருக்கிறதுனால எனக்கு லைட்டா சலிப்பு தட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா, எனக்கு ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு எடுக்க முடியுது நினைச்ச நேரத்துல. ஆனா இந்தியால அது பண்ண முடியாது. அதுதான் பிரச்சனை. நம்பர் ஆஃப் வெக்கேஷன்ஸ் ரொம்ப கம்மி, எனக்கான உரிமைகள் ரொம்ப கம்மி. இதை பண்ண முடியும், எனக்கு அது தோணுச்சுன்னா அதை பண்ணலாம் அப்படிங்கிறது இல்லாம போயிருது. எக்ஸாக்ட்லி, நீங்க சொன்ன மாதிரி அந்த உரிமைகள்ன்றதே கிடையாது. அதாவது நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லீவ் இருக்குன்னாலும் அதை வந்து நான் எடுக்க முடியாது. இங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது எல்லா இடத்துலயும் இருக்கா இல்ல இந்தியால மட்டும் தான் இருக்கான்னு எனக்கு தெரியல. லீவ் இஸ் அ பிரிவிலேஜ் நாட் அ ரைட் அப்படின்னு ரூல் புக்ல இருக்கும். அது வந்து நீங்க எடுக்கிறதுக்குன்னு கேட்கலாம், ஆனா நீங்க கண்டிப்பா எடுத்துக்கிற முடியும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. அது நாங்க கொடுத்தாதான் நீங்க எடுக்கணும் அப்படிங்கறத இன்டைரக்டா பாலிசியில, ஹெச்ஆர் பாலிசியில மென்ஷன் பண்ணிருக்காங்க. இல்ல இது நான் என்ன சொல்லுவேன், இதையெல்லாம் தாண்டி என்னோட மேனேஜர், என்னோட சூப்பர்வைசர் வந்து என்கிட்ட ஒர்க் கேட்கறது கேன் யூ ப்ளீஸ் டூ இட்னு கேட்பாங்க. புரியுதா? இது நீ பண்ணு, இது நீ தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது உன்னால பண்ண முடியுமா, ஒரு அந்த ரெக்வெஸ்ட் பண்றது இருக்குல்ல, எல்லார்கிட்டயுமே எல்லாரையுமே அவங்க மனுஷங்களா ட்ரீட் பண்ணுவாங்க. நீ என்னதான் இருக்கிறதே கீழே எம்ப்ளாயி யாரு, நீ சிவாவே இருந்திருப்போம், ஆனா நீ ஒரு மனுஷன் அப்படிங்கறத அவங்க இங்க புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. அந்த புரிதல் இல்ல. நீ நம்ம அந்த ஹைரார்கி வந்து நம்ம சொசைட்டில ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப ஹையர் போஸ்ட்ல இருக்கவனும் ரொம்ப கீழே இருக்கவனையும் ரொம்ப அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப இதுவா தெரியும். அதான் அந்த ட்ரீட்மெண்ட்ன்றது இருக்கு இல்லையா. இப்போ வந்து இந்தியன் கான்டெக்ட்ல பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஐடி இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த ஐடி ஃபீல்டுக்குள்ள மட்டுமாவது அந்த என்ன சொல்றது, ஜஸ்ட் ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு ஈக்குவாலிட்டியோ ஒரு அதை வந்து கொண்டு வர்றாங்க. லைக் வந்து இப்ப இந்தியன் ஐடி கார்பரேட்ஸ்ல வந்து எல்லாருமே அவங்கவுங்க ஃபர்ஸ்ட் நேம் சொல்லிதான் கூப்பிடணும், நீங்க யாரும் சார்னு கூப்பிடக்கூடாது, இல்ல வந்து அவங்க வந்தா நான் எந்திரிச்சு நிக்கணும், மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதை அதெல்லாம் வந்து அந்த ஐடில இப்போ இந்தியாவுக்குள்ள இப்பதான் வந்திருக்கு. ஆனா அங்கேயுமே ஒரு வேலைன்னு வரும்போது அந்த ஹைரார்கியை வந்து அவங்க இன்டைரக்டா காட்டதான் செய்யறாங்க. ஆனா அந்த ஐடி சர்வீஸ் செக்டரை தவிர்த்து மற்ற எல்லா இடங்கள்லயும் இந்தியன் கான்டெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைரார்கின்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப நான் ஒரு மேனேஜர், நீ எனக்கு கீழே இருக்க எம்ப்ளாயி அப்படின்னா, நான் வந்தா எந்திரிச்சு நிக்கணும், நீ வந்து பேரை சொல்லி கூப்பிட்டா அது ஒரு பெரிய தப்பு, அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அண்ட் நீங்க சொல்ற அந்த ட்ரீட்மெண்ட், இப்ப வந்து எனக்கு இந்த கேன் யூ ப்ளீஸ் டூ இட் ஃபார் மீ அப்படின்னு கேட்கறத விட, நான் சொன்னா நீ செய்யாம இருப்பியா, நீ செய்யாம போறியா, நீ அப்படி போனேன்னா நீ என்ன ஆகுதுன்னு பாத்துக்கிறோமா, இந்த மாதிரி அளவுக்கெல்லாம் மைண்ட் இருக்கு. இந்த வேலை பாக்குறவங்க எல்லாம் எனக்கு அடிமை, அந்த ஸ்லேவரி மைண்ட் செட்டுக்கு கொண்டு போறாங்க. அது இன்னும் நிறைய இடத்துல இந்தியால இருக்கதான் செய்யுது. இவ்வளவு சொல்றீங்க. எங்க அம்மாக்கு எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? 30 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துல ரிட்டையர் ஆக போறாங்க. அவங்க வந்து அவங்க ஹெச்எம் பார்த்து பயப்படுறாங்க. லீவ் எடுங்க, உங்க உடம்பு முடியல, மெடிக்கல் லீவ் எடுங்க அப்படின்னு சொன்னா அந்த லீவ் அவங்களோட லீவ் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கு ஹைரார்கி. ஈவன் தோ அவங்களோட ஹெச்எம் வந்து எங்க அம்மாவோட வயசு கம்மி அப்படின்னாலும் அந்த ஹைரார்கினால அவ்வளவு பயப்பட வேண்டியிருக்குது சொந்த லீவ் எடுக்கிறதுக்கே. அதான் இப்படி யோசிக்கும் போதுதான் நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஜெர்மன்ல வந்து என்னதான் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியா இருந்தாலும் அந்த அளவுக்கு அவங்க வந்து லேபர் லாஸை வந்து ஸ்ட்ரிக்டா அதை ஃபாலோ பண்றாங்க. 8 hours 10 ஹவர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்ணா அது ஒரு சீரியஸ் இஷ்யூவா பாக்குறாங்க. அப்படிங்கிறது வந்து இங்க அது வந்தாதான்
நம்மளுக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும். சரி ஓகே, எனக்கு இது தேவைன்னா நான் கேட்கலாம், எனக்கு இது இருக்குன்னா நான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸே வரும். அந்த கான்பிடன்ஸே இங்க இல்ல. நான் உன்னை கேட்கணும் அப்படின்னா நான் பயப்பட, இதை கேட்டா இதனால இந்த மாதிரி எஃபெக்ட் வருமோ, நாளைக்கு என்னோட ஒர்க்ல இப்படி ஒரு பிரச்சனை வருமோ அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வந்து நிக்குது. அண்ட் நீங்க சொல்ற மாதிரி ஒரு லீவ் எடுக்கிற விஷயத்துல கூட லீவை வந்து ஒரு பெர்மிஷனா கேட்க வேண்டியது இருக்கு. நான் லீவ் எடுத்துக்கிறேன்னு சொல்ல முடியாது இங்க. ஆமா, இன்னொன்னு சொல்றேன். இங்க எல்லாம் வெக்கேஷன் சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த டேல நீங்க எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண தேவையில்ல. நீங்க போன் பண்ணாலோ இல்ல மெயில் பண்ணாலோ எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண தேவையில்ல. போன் பண்ணா எடுக்காமலே கூட இருக்கலாம். நீங்க அந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்க முடியல. நீங்க என்னதான் வந்து உங்களுக்கு உடம்பே சரியில்லைனாலுமே ஏதாவது ஹாஸ்பிட்டலே இருக்கீங்கனாலும் அதை இன்ஃபார்ம் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்லாம் இருக்கும்ல. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் இருக்கும்ல. அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. அதான், you should be always available on phone and email and whatever kind of communication possible அப்படின்னு சொல்லி. அதான் இதை நீங்க சொல்லும்போது ஆக்சுவலா இந்த பாயிண்ட வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். டெக்னாலஜி வந்து நம்மளுடைய பர்சனல் லைஃப்குள்ள ரொம்ப நம்மளுடைய ஜாபை வந்து கொண்டு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு 20 years பேக் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் டெலிஃபோன் தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப நீங்க 6 மணியோட உங்க ஒர்க் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த ஜாபோட உங்களுடைய டிஸ்கனெக்ட் வந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்துருவீங்க. ஆனா இப்போ மொபைல் போன் இருக்குன்றதுனால நீங்க ஜாப் விட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அங்க ஒரு வேலையில ஒரு தேவை வருதுன்னா உடனே கால் பண்றது. ஆனா இப்போ இன்னும் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கெல்லாம் ரொம்ப வர்ஸ்டா போயிட்டு இருக்குது என்ன அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப், ஒவ்வொரு ஆபீஸ்க்கு ஒரு குரூப், அதுல ஒரு மேனேஜருக்கு ஒரு குரூப், 24 மணி நேரம் அதுல நீங்க அவைலபிளா இருக்கணும். லீவா இருக்கட்டும் இல்ல ஒர்க்கிங் டேவா இருக்கட்டும், ஒரு விஷயம் அந்த குரூப்ல போஸ்ட் பண்ணா நீங்க அதை பார்க்கணும், அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். இதுல நம்ம மார்க் வேற என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாத்துக்கும் ரீட் யாருன்னு வேற காட்டிட்டாரா, நீ பாத்துட்டு எனக்கு இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணாம வேற இருக்கியா அப்படின்னு வேற, அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடும். ஆனா நீங்க எல்லாத்தையும் டெக்னாலஜி மேல பிளேம் பண்ணிடுவீங்க. பண்ற தப்பு நீங்க. இப்ப இங்கே தான் அதே டெக்னாலஜி இருக்குது. டெக்னாலஜினால ஹோம் ஆஃபீஸ் பண்ண முடியுது. 8 hours பண்றவங்க இங்கே 8 hours தான் பண்றாங்க. நீங்க எது பண்ணாலும் தப்பா தான் பண்ண போறீங்க. அதை பண்றதுக்கு நீங்க டெக்னாலஜி மேல குறைச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். டெக்னாலஜியை வந்து குறைன்னு சொல்லல, அதை வந்து எப்படி யூஸ் பண்றோம், அதான் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதை எப்படி யூஸ் பண்றோம்னு, அதை இங்க வந்து எல்லாத்தையுமே இவங்களுக்கு சாதகமா இப்படி மாத்திக்கிறாங்க அப்படிங்கறது தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் அது மென்டாலிட்டி டிபெண்டன்ட் தான். டெக்னாலஜியா என்னவா இருந்தாலுமே இப்படி பண்ணதான் போறாங்க அப்படின்னு சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள் முன்னாடிலாம் வந்து ஸ்ட்ரைக்கிங்லாம் பண்ணா ரொம்பலாம் வந்து பப்ளிக் சென்டிமெண்ட் அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்காது. ரெண்டாவது வந்து சில சமயம் பப்ளிக் அது பாட்டு ஸ்ட்ரைக் பாட்டு பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க பாட்டு இருப்பாங்க. இப்ப வந்து என்னன்னா, இது மாதிரிலாம் போராட்டம் பண்ணாலே அவங்க வந்து ஒரு ஸ்கெப்டிக்கலா பாக்குறாங்க. அவங்க வந்து இது மாதிரி இவங்களுக்கு வாங்குற சம்பளம் பார்த்தா எதுக்கு ஸ்ட்ரைக் பண்றாங்க, சும்மா வேலையே பார்க்காம சம்பளம் வாங்குறதுக்காண்டி பண்றாங்க. இப்ப ரீசெண்டா இந்த ஜாக்டோஜியோ வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க டீச்சர்ஸ் எல்லாம். அவங்க வந்து ஏற்கனவே இவ்வளவு சம்பளம் இருக்கு, இவங்களுக்கு இந்த சம்பளம் போறாதா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, நம்ம மென்டாலிட்டியே வந்து மாறிடுச்சோ, இல்ல மென்டாலிட்டி இப்படிதான, ஒரு லேபர் ரைட்ஸ்னு ஒண்ணு அப்படிங்கிற கான்செப்டே இல்லையோ, அந்த மாதிரி தோணுது எனக்கு. இல்ல, ஒரு நெகட்டிவ் அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க ஆக்சுவலா. இப்போ கவர்மெண்ட்ஸே இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியே எங்கேயோ ஒரு ஐ திங்க் சட்டமன்றத்திலயோ இதுலயோ பேசினாரு, நான் வாங்குற சம்பளத்தை விட ஒரு ஹெட் மாஸ்டர் இவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, அது பத்தலன்னு சொல்லிட்டு இப்படியும் வந்து ஸ்ட்ரைக் பண்றாரு, அவர் 1 லட்சம் சம்பளம் வாங்குறாரு, ஆனா அவருக்கு இவ்வளவுதான் வேலை அப்படின்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயை பத்தி அந்த கவர்மெண்டோட ஹெட்டா இருக்கிற ஒருத்தர் பப்ளிக்ல சொல்றாரு, பப்ளிக் கிட்ட. அப்போ இது வந்து பப்ளிக் கிட்ட எப்படி போய் ரீச் ஆகும்? அப்போ ஒரு ஹெட் மாஸ்டருக்கு இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்களா, அவங்க என்னதான் வேலை பாக்குறாங்க, இதுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கு தோணும். இப்ப இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் அவேர்னஸ், நெகட்டிவ் ப்ரீச்சிங் வந்து கவர்மெண்ட் சைடு இருந்தே வரும்போது அப்ப மக்கள் அதை அப்படித்தானே எடுத்துக்கிறோம், அவங்க மைண்ட் அப்படித்தானே அதை எடுத்துக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்னா, இந்தியால வந்து இந்த ஃபார்மல் செக்டர்ல இருக்கிறவங்க மட்டும்தான் கொஞ்சமாச்சும் சம்பளமே வாங்குறாங்க. மத்தவங்க எல்லாம் வந்து ரொம்ப குறைச்ச சம்பளம் வாங்குறதுனால இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு கொடுக்குற சம்பளமே வந்து ரொம்ப அதிகமா தெரியுது. அதனால வந்து இப்ப பாத்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ் செக்டர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு லாஸ்மே கிடையாது. குறிப்பா நம்ம வீட்டுல வேலை பாக்குறவங்க இல்லாட்டி மத்த மேனுவல் லேபர் பாக்குறவங்களுக்கு எல்லாம் சம்பளம் ரொம்ப குறைச்சிருக்கு. அவங்களுக்கு மினிமம் வேஜ் கேரண்டி அது மாதிரி எதுவுமே இல்லாததுனால இந்த மாதிரி ஃபார்மல் செக்டர்ல வேலை பாக்குறவங்களோ இல்ல கவர்மெண்ட் செக்டர்ல வேலை பாக்குறவங்க வாங்குற சம்பளம் வந்து ரொம்ப அதிகமா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதான் நான் கஷ்டப்படுறேன்ல, நீங்களும் கஷ்டப்படுங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. பட் அதை தாண்டி நீங்க இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர், இந்த வீட்டுல வேலை பாக்குறவங்க எல்லாம் சொல்றப்ப அவங்களை நம்ம ட்ரீட் பண்றதுலயே ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொரோனா டைம்ல பார்த்தா நம்ம இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர், இந்த வீட்டுல வேலை பாக்குறவங்க அப்படின்னு இருக்காங்கல்ல, இவங்கள ட்ரீட் பண்றதுலயே ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு டீச்சரோ இல்ல வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயோ இருக்காங்கன்னு அவங்க ஈவன் தோ இப்ப கொரோனா டைம்ல ஒர்க் பண்ண முடியல அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து ஃபுல் சேலரி வந்துருது. ஆனா
இந்த வீட்டுல வேலை பாக்குறவங்களுக்கு இவங்க வந்து ஒரு வீட்டுல ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதோ 2000 ரூபாய் கொடுக்கறதோ யூஷுவல் சம்பளத்தை அவங்க கிட்ட கொடுக்கறது, ஐ மீன் வேலைக்கு வராம கொடுக்கறதே இவங்க ஒரு பெரிய விஷயமா ஒரு தியாகமா பாக்குறாங்க. இதேதான் கவர்மெண்ட் உங்களுக்கு பண்ணுது, நீங்க அப்படிதான் வாங்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க ஒருத்தவங்களுக்கு தரது உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. அதை வந்து அவங்க வந்து ஏதோ அதை வச்சு அவங்க பங்களா கட்ட போற மாதிரி. உங்களுக்கு அந்த சேலரி வரல அப்படின்னா உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்கும், அதை மேனேஜ் பண்றது கொஞ்சமாவது உங்களுக்கு சோர்ஸ் இருக்கும். ஆனா அவங்களுக்கு இந்த டெய்லி அவர் இந்த வீக்லி வேஜ் இல்ல அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அந்த பேசிக் எம்பத்தி கூட இல்லைன்னா எப்படி நியாயமா இருக்கும்? இதுல இந்த சேலரி கொடுக்கறதும் ஒரு ஆஸ்பெக்ட். இதை விட அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வீட்டுல இந்த டிரைவர்ஸா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கேன், அவங்க வந்து வெறும் டிரைவிங் மட்டும் பண்ண மாட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட உங்க வீட்டுல இருக்க எல்லா வேலையும் செய்யணும். உங்களுக்கு வந்து நீங்க வீட்டுல வந்து இறங்குனீங்கன்னா உங்க பேகை தூக்கி மேல போய் வைக்கிறது அது டிரைவர் தான் பண்ணணும். அது டிரைவருடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல அது இன்க்ளூட் ஆயிருது. அது போக நீங்க ஏதாவது பக்கத்துல டீ கடைக்கு போயிட்டு வரணும், கெஸ்ட் வர்றாங்கன்னா அதுக்காக டீ வாங்கிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு டிரைவர் அனுப்புறது. இது எல்லாமே வந்து இவங்களுக்கு இவர் டிரைவர் வேலைக்கு தான் வந்திருக்காரு, ஆனா இவர் இவ்வளவு வேலை சொல்றோம் அப்படின்றதெல்லாம் நம்ம என்னைக்குமே யோசிச்சு பாக்குறதும் கிடையாது. அதை எல்லாத்தையும் விட அந்த வீட்டுக்குள்ள ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல. இப்ப அந்த டிரைவர் நம்ம வீட்டுல இருக்காரு, நம்ம அவங்க வீட்டுல கூப்பிட்டு சாப்பிட சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிரைவருக்கு ஒரு தனி தட்டு கொடுக்கறது, அந்த டிரைவர் வந்து கீழே உட்கார வச்சு சாப்பிட போடுறது. இப்போ நம்ம வீட்டுல ஒரு ரூம்ல தங்குறதுக்கு இடம் கொடுக்குறோம்னா அந்த டிரைவர் தங்குறப்ப வெறும் ஒரு போரை மட்டும் கொடுத்து தரையில படுத்துக்கிட்டு படுத்துக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறது. இதெல்லாம் வந்து இப்ப நம்ம ஒரு ஆபீஸ்ல ஒரு எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயியை இப்படி எல்லாம் ட்ரீட் பண்றா நம்ம பேசுறோம்னா, அந்த எம்ப்ளாயி தன்னோட வீட்டுல வர்ற இந்த மாதிரியான அன்ஆர்கனைஸ் செக்டார் வேலையில வர்றவங்களையும் நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம்ன்றது இருக்குல்ல. அவங்கள ஒரு ஈக்குவலான ஒரு மனுஷங்களாவது ட்ரீட் பண்ணணும்ல. ஏண்டா உனக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, இதுல வந்து நம்ம ஃபைனலா இந்த விஷயத்துல வந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கடைசியா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எம்ப்ளாயி ஆர்கனைஸ் செக்டரா இருக்கட்டும் அன்ஆர்கனைஸ் செக்டரா இருக்கட்டும் எங்க இருந்தாலும் அவங்கள வந்து ட்ரீட் பண்றது அப்படிங்கிற விதம் வந்து ரொம்ப முக்கியம். அவங்கள வந்து நீ எனக்கு கீழே, நீ எனக்காக வேலை செய்யற அந்த மென்டாலிட்டியை மாத்திட்டு, நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் தேவை அதை அவங்கள்ட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறோம், நம்மளுக்கு ஒரு ஜாப் தேவை அதை அவங்கள்ட்ட இருந்து நம்ம செஞ்சுக்கிறோம், அதுக்கான சம்பளத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த ஒரு மெச்சூர்டு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஓவராலா ஜாப்ல இருக்கவங்களுக்கும் வரணும், எம்ப்ளாயர்ஸ்க்கும் வரணும், அதே நேரம் சொசைட்டில இருக்கிறவங்களுக்கும் புரியணும். ஒருத்தவங்க போராட்டம் பண்றாங்கன்னா அவங்களுடைய ரைட்ஸ்க்காக தான் போராட்டம் பண்றாங்க, அவங்களுக்கான தேவையை தான் அவங்க கேட்கறாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டி வரணும். இன்னொரு விஷயம் நம்ம சொன்ன மாதிரி இந்த லேபர் லாஸ்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்தா அது வந்து நம்மளுடைய சொசைட்டிக்கு வந்து நம்ம இந்தியன் சொசைட்டிக்கு வந்து இன்னும் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து பெட்டரா கொண்டு வரும். என்ன கேட்டா இந்த எம்ப்ளாயி ஒர்க் ஃபோர்ஸ் இதெல்லாம் இல்லாம ஜெனரலா மத்தவங்களை நம்ம ட்ரீட் பண்றப்பயே பேசிக் எம்பத்தியோட ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கறதா என்னோட பாயிண்ட். கரெக்ட் தான். அதாவது எப்பவுமே இந்த ஆக்டிவிஸ்ட் அவங்க எல்லாம் பேசும்போது பெரிய பெரிய மேட்டர் தான் பேசுவாங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள என்ன நடக்குது, எப்படி ஒருத்தர் வேலை வாங்குறது, எப்படி வேலைன்னா என்ன, சூப்பர்விஷன்னா என்ன, எப்படி வந்து இந்த வேலை மோனோட்டனஸா இருக்கு, இதை பத்தி எல்லாம் அவ்வளவா பேச மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பா பேசணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இப்ப ஏற்கனவே வந்து இந்தியாவில வந்து லேபர் லாஸ்லாம் வீக்கா தான் இருக்கு. அது என்ன, அது வந்து வெறும் சம்பளம் மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் இல்ல பேசிக் ட்ரீட்மெண்ட்லாம் கூட அதுல ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இந்த கொரோனா இந்த பொருளாதாரம் வந்து பாதிக்கிறதுலாம் காரணமா காட்டி மேலும் மேலும் அது வந்து டைவர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால வந்து அதாவது ஏற்கனவே ஃபார்வர்டா மேலும் மேலும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க மேலும் மேலும் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அதனால அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் வந்து கூடவே இருக்கு இப்ப இந்த சூழ்நிலையில. ஆமா, சபரி சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டான பாயிண்ட். இப்ப இந்த கொரோனா காரணம் கட்டி எக்கனாமியை ரிவைவ் பண்றதுக்கு வந்து லேபர் லாஸ்ல தான் கை வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு ஐடியா. அதை வந்து நம்ம எவ்வளவோ ப்ராக்ரெசிவான ஐடியாஸ்ல வந்து அதை ரிவைவ் பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து இதை விட்டுட்டு அந்த மாதிரியான ஐடியாஸ்குள்ள கான்சென்ட்ரேட் பண்ணணும். அண்ட் இதை பத்தி எல்லாரும் பேச வேண்டியது வந்து ரொம்ப முக்கியம். சபரி, இந்த எபிசோட்ல நீங்க மறுபடியும் ஜாயின் பண்ணது எங்க 2 பேருக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு நல்ல டாபிக்ல இன்னொரு நாள் டைம் கிடைக்கும் போது நம்ம எல்லாரும் இன்னொரு எபிசோட் பண்ணலாம். நன்றி. கண்டிப்பா.